நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் நிஃப்டி ஃபியூச்சருக்கான டுமாரோ ப்ரெடிக்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எஸ்டர்டே வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, பியரிஸ் ஃபார்மேஷன் நடந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல பியரிஸ் ஹராமிக்கான பேட்டர்ன்ஸ் போகணும் அப்படின்னா அந்த லோ பிரேக் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ லோ பிரேக் பண்ணால் மட்டும் போதாது, ஸ்மால் டைம் ஃப்ரேம் அதுக்கு சாதகமான செட்டப் தரணும் அப்படின்ட்டு நாம் எஸ்டர்டே வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ என்னை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ நிறைய நண்பர்கள் இதை பற்றி தெரியாதவங்க இந்த லோவில் நிறையா பேர் பியரிஸ் ஹராமி பேட்டர்ன் விழுந்திருக்குன்னு சொல்லி நிறையா பேர் என்ட்ரி ஆகிருக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அந்த சான்சஸ் என்ட்ரி ஆகியிருந்தாங்க அப்படின்னா டுடே ஹை ஸ்டாப் லாஸாக வச்சுருப்பாங்க. எஸ்டர்டே ஹை இந்த பியரிஸ் ஹராமியோட புல்லிஸ் கேண்டல் ஹை ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டாப் லாஸும் போய் ஹிட் ஆகிருக்கு. பட் அந்த ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா சஃபிஷியண்ட்டாக இல்லை, சரிங்களா. அதாவது லைட்டாக ஒரு 10 பாயிண்ட்ஸ் தான் பிரேக் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். மேபி 10 பாயிண்ட்ஸ் கூட கிடையாது. ஸோ இந்த ஏரியாவில் மேக்ஸிமம் நமக்கு இந்த ஏரியாவில் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு இப்போ ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ எப்பயுமே பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஃபேவராக மேக்ஸிமம் தெரியும், இந்த பேட்டர்ன் விழுந்ததுன்னா பியரிஸ் ஹராமி அப்படிங்கிறது மோஸ்ட் ஆஃப் த யூடியூப் சேனல்ஸ்லேயும் சரி, கூகுள்லேயும் சரி, நம்ம எல்லாத்துக்குமே ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண ஒரு விஷயந்தான் இங்கே நடந்திருக்கு. ஸோ இதை எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அதனால் இன்ஸ்டிடியூஷன் பிளேயர்ஸ் அதற்கு சாதகமாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால தான் இன்றைக்கி ஸ்டாப் லாஸ் கண்டிங் நடந்திருக்கு அப்படிங்கிறது என்னோடய வியூ. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் எந்த சைடு இருக்காங்களோ அந்த சைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸ் மூவ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் தேவைப்படும். ஸோ நம்ம எல்லாருமே இந்த சைடு இருந்துட்டோம்னா எப்படி மார்க்கெட் மூவ் ஆகும் அப்படிங்கிறது தான். ஸோ யார் எந்த சைடு இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், சரிங்களா. ஸோ இன்றைக்கி நடந்த இந்த பிரேக் அவுட் இன்னும் கண்டினியூவில் இருக்கா இல்லையா? ஸோ அதாவது என்ன கேட்க வரோம், என்ன சொல்கிறோம், நம்ம என்ன புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, இன்றைக்கி இந்த பியரிஸ் ஹராமியோட லோ பிரேக் ஆச்சு. பிரேக் ஆனதில் நாம் என்ன பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கால் ஆப்ஷன் எடுத்திருந்தோம். ஸோ கால் ஆப்ஷனை இந்த ஹையில் கட் பண்ணியிருந்தோம். ஸோ டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ண நண்பர்களும் இந்த இடத்துல எடுத்திருந்தாங்க. ஸோ நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் தான் நம்ம இன்றைக்கி க்ளோஸ் பண்ணோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பியரிஸ் ஹராமி நாளைக்கு தான் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ண போகுது அப்படிங்கிறது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்குது. காரணம் என்ன அப்படிங்கிறது நான் ஸ்மால் டைம் ஃப்ரேம் அனாலிசிஸில் நான் சொல்கிறேன், சரிங்களா. ஸோ பியரிஸ் ஹராமி இந்த லோ பிரேக் பண்ணி ஆக்டிவேட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹைக்கு மேலே தான் ஸ்டாப் லாஸ் இருக்குது. பட் அந்த ஸ்டாப் லாஸ் சஃபிஷியண்ட்டாக இல்லை. இன்னும் பியரிஸ் ஹராமி பேட்டர்ன் வேலிடாக தான் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும், சரிங்களா. ஸோ நாளைக்கு இந்த 1 hour டைம் ஃப்ரேம், 30 minutes டைம் ஃப்ரேம், இன்டர்டே டைம் ஃப்ரேம்லாம் மேட்ச் ஆகிருக்கா, என்ன நடக்குது அப்படிங்கிறத நாம் ஸ்மால் டைம் அனாலிசிஸில் பார்ப்போம். ஸோ நாளைக்கான ட்ரேடிங் செட்டப்ஸ் இந்த பியரிஸ் ஹராமிக்கான சைடில் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா, அல்லது ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் ஆகி பை போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிறத ஸ்மால் டைம் ஃப்ரேம் அனாலிசிஸில் பார்ப்போம். ஸோ 1 hour டைம் ஃப்ரேம் என்ன இண்டிகேட் பண்ணுதுங்கிறத நம்ம இப்போ அனலைஸ் பண்ணுவோம். 1 hour டைம் ஃப்ரேம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஏரியாவில் பை பண்ணியிருந்தோம். இந்த ஏரியாவில் பை பண்ணிவிட்டு இந்த ஏரியாவில் நம்ம டார்கெட்டை புக் பண்ணிக்கிட்டோம், இன்ட்ராடே டார்கெட்ஸ், சரிங்களா. ஸோ ட்ரெண்டு ஸ்டில் நவ் பை ட்ரெண்டில் தான் இருக்குது. பட் ஆனால் டெய்லி டைம் ஃப்ரேம் பியரிஸ் பேட்டர்னை கொடுத்துருக்கு, சரிங்களா. அதாவது பியரிஸ் ஹராமி பேட்டர்னை கொடுத்துருக்கு. ஸோ இந்த பியரிஸ் ஹராமி பேட்டர்னுக்கான டார்கெட் போகணும் அப்படின்னா ஸ்மால் டைம் ஃப்ரேம் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இந்த ஸ்மால் டைம் ஃப்ரேம் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான லோ 21,414, அதாவது 21,400ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 21,400 அப்படிங்கிறத லெவல் இம்பார்ட்டண்டான லெவல் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த லெவலுக்கு கீழே மார்க்கெட் பிரேக் ஆகி ஃபெயில்ட் ஆகாமல் சஸ்டெயின் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த பியரிஸ் ஹராமி அப்படிங்கிற பேட்டர்ன் வேலிட் ஆகுது, சரிங்களா. ஸோ இந்த ஏரியாவில் நடந்த புல்லிஸ் பாருக்கு இந்த இடத்துல உங்களுக்கு பியரிஸ் ஹராமி நடந்திருக்கு. ஸோ அந்த பியரிஸ் ஹராமியை இன்றைக்கி லோ பிரேக் பண்ணி ஃபெயில்டு பண்ணல, பட் ரீட்ரேஸ்மெண்ட் தான் போயிருக்கு. ஏன்னா எல்லாருமே புட் ஆப்ஷன் சைடில் இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை, அதாவது செல் சைடில் இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா எல்லாத்துக்குமே தெரியும் பியரிஸ்
ஹராமி அப்படின்னா அந்த லோ பிரேக் பண்ணால் கண்டிப்பாக வந்து செல் ஆகும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். பட் செல் ஆயிருக்கு. பட் ஆனால் இன்ட்ராடேல அப் மூமெண்ட் கொடுத்து ஹை பிரேக் பண்ணுற மாதிரி பண்ணி ஃபெயில்டு ஆகி முடிஞ்சிருக்கு. அதையும் நோட் பண்ணணும் நம்ம. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் கண்டிங்க. நீங்கள் பாருங்கள், இந்த ஹையில் தான் ஸ்டாப் லாஸ். பட் இந்த ஹையில் வந்து பேனிக்கில் நிறையா பேர் வெளியே வந்திருப்பாங்க. ஸோ அந்த பேனிக்கில் தான் இன்ஸ்டியூஷனல் பிளேயர்ஸ் என்ட்ரியும் ஆயிப்பாங்க அப்படிங்கிறது தான் என்னோட வியூ. சரிங்களா? பட் நாளைக்கு நாம் கன்ஃபர்மேஷன் ஆன பிறகு தான் என்ட்ரி கொடுக்கணுங்கிறதுனால நாம் எந்த ஒரு என்ட்ரியும் எடுக்கலை. சரிங்களா? ஸோ நாளைக்கு என்ன பண்ணலாம், என்ன நடந்தால் நம்ம இந்த பியரிஷ் ஹராமி பேட்டர்னில் இருக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஹை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அடுத்தது வந்து டுடே லோ டுடே ஹை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு ரேஞ்சை வந்து கொடுத்து இன்றைக்கி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. ஸோ சொல்லிட்டேன், 21,400க்கு கீழே மார்க்கெட் வந்து பிரேக் ஆகி, சரிங்களா, பிரேக் பண்ண பிறகு சஸ்டெயின் ஆகணும், ஃபெயில்டு ஆகக்கூடாது. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம எல்லாமே வந்து ஃபெயில்யூருக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் வந்து பிரேக் ஆனாலும் அது சஸ்டெயின் ஆகுதா இல்லையா, ப்ரைஸ் ஆக்ஷன் அதாவது ஃபெயில்ட் ஆகுதான்னு நம்ம கண்டினியூ வாட்ச் பண்ணணும். பிரேக் ஆச்சுன்னு சொன்னீங்களே அது ஏன் நடக்கலை அப்படின்லாம் கேட்காதீங்க. பட் பிரேக் ஆனாலும் அங்கே ப்ரைஸ் ஆக்ஷன் வேல்டாக இருக்கா ஃபெயில்ட் ஆகுதாங்கிறத நம்ம வாட்ச் பண்ணணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நாளைக்கு பொறுத்த வரைக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் வச்சு ஷேர் பண்ணிக்கிறேன். மறந்துடாதீங்க, நீங்கள் உங்களோட அனாலிசிஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுறனாலும் பண்ணுங்கள். சரிங்களா? என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நாளைக்கு இந்த லெவலை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சு ட்ரேட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். அதுவும் ஓப்பனிங்லேயே நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம் இருக்குது அப்படிங்கிறது என்னோட அசம்ஷன் தான். நடந்தால் நல்லது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஏன் அப்படின்னா நாளைக்கு மார்க்கெட் நடக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன லெவல்ஸ் இருக்குது, இந்த லெவல்ஸ் நடந்தால் நம்ம இருக்கணும், ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம அதை கேப்சர் பண்ண முடியும் அந்த மூமெண்ட்டை. ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து நடக்கிறதுக்கு முன்னாடி இப்படி நடந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டான மூவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21,400க்கு கீழே மார்க்கெட் ஃபர்ஸ்ட் கேண்டில் 50 மினிட்ஸ் கேண்டில் நாளைக்கு ஒரு வேளை பிரேக் ஆகி ட்ரெட் ஆகிட்டு இருக்குது, சஸ்டெயின் ஆகிடுச்சு, ஃபெயில்டு ஆகலை அப்படின்னா பிஆர்எஸ் ஹராமி பேட்டர்னுக்கான டார்கெட் போக போகுதுன்றது கன்ஃபர்மேஷனாக அந்த ஃபர்ஸ்ட் 50 மினிட்ஸ் கேண்டில் இருக்க போகுது அப்படிங்கிறது என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ நடக்கலாம், நடக்காமையும் போகலாம். ஸோ ஃபெயில்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறத நான் அடிக்கடி இண்டிகேட் பண்ணுறேன். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் நம்ம அங்கே கண்டினியூவாக வாட்ச் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கணும். பட் என்னோடய வியூவை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஃபர்ஸ்ட் 50 மினிட்ஸ் கேண்டில் இந்த லோவை பிரேக் பண்ணி செல் அப்படிங்கிற ஆக்டிவேஷனை கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டப் கொடுத்தா டவுன் ட்ரெண்டு கண்டினியூ ஆகுதுன்னு அர்த்தம். பியரிஷ் ஹராமி பேட்டர்னுக்கான ரேஞ்சுக்கு போக போகுதுங்கிறது கன்ஃபர்மேஷனை கொடுக்குது. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நாளைக்கான லெவல் இதுதான். ஸோ இருந்தாலும் ட்ரெண்ட் வந்து பையில் இருக்கிறனால ஆப்போசிட்டான விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நாளைக்கு ஒருவேளை மார்க்கெட் இந்த ஹைக்கு மேலே எகைன் ட்ரேட் ஆகிட்டு கண்டினியூ ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, அதுவும் ஓப்பன் கேண்டலாகவே இருந்தது அப்படின்னா இந்த பியரிஷ் ஹராமி பேட்டர்ன் ஃபெயில்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். சரிங்களா? ஸோ இந்த ஹைக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிட்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்கணும். ஸோ இந்த ஹைலி ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒருவேளை வந்து எகைன் வந்து பியரிஷ் என்கல்ஃபிங் விழுந்துடக்கூடாது. இந்த ஹையை பிரேக் பண்ணி பியரிஷ் என்கல்ஃபிங் ஆகிடக்கூடாது, எகைன் அது ஃபெயில் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து அங்கே நடந்துடக்கூடாது. சரிங்களா? ஸோ ஒருவேளை மார்க்கெட் இந்த ஹைக்கு மேலே பிரேக் ஆகிட்டு ஃபெயில்டு ஆகாமல் சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் லெவலாக பார்த்தீங்கன்னா 22,260க்கு போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஏன் அப்படின்னா இந்த ஃபெயில்டு பாரை ஃபெயில்டு பண்ணி போகிறப்போ பியரிஷ் ஹராமிங்கிறது ஒரு ஃபெயில்டு பார். ஸோ இந்த ஃபெயில்டு பேட்டர்னை பிரேக் பண்ணி ஃபெயில்டு ஆகி போகிறப்போ கொஞ்சம் வேகமாக ட்ரேட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒருவேளை இந்த ஃபெயில்டு பார் பியரிஷ் ஹராமி சக்ஸஸ் ஆக போகுது அப்படின்னா ஸோ இந்த லெவலுக்கு கீழே நமக்கு ஒரு நல்ல ஒரு பிக் செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் நாளைக்கான வியூ. இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்கணும். ஸோ இன் பிட்வீனில் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்து எதர் இப்படியோ பை ட்ரெண்டுக்கு சாதகமாகவோ அல்லது செல் ட்ரெண்டுக்கு சாதகமாகவோ ஒரு விஷயம் நடந்தால் மட்டும்தான் நம்ம வந்து என்ட்ரி கொடுக்கணும். அதர்வைஸ் இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா
சைட்வேவாக இருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எதர் இந்த ஹையை பிரேக் பண்ணி ட்ரேட் ஆகணும் அல்லது இந்த லோவை பிரேக் பண்ணி ட்ரேட் ஆகணும். இன் பிட்வீனில் ட்ரேட் ஆகி ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எகைன் சைட்வேக்குள்ளே கண்டினியூ ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒருவேளை மார்க்கெட் வந்து டவுன் அப்படிங்கிறது கன்ஃபர்மேஷன் ஆச்சு அப்படின்னா எது வரைக்கும் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்னன்றதை பார்ப்போம். ஸோ அந்த லெவல் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா வந்து மார்க்கெட் வந்து ஃபெயில்டு ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு போகக்கூடிய இடம் இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துடும். நியரஸ்ட்டாக வந்து எங்கே இருந்து புல் மூவ்மெண்ட் கொடுத்ததோ அங்கே இந்த ஏரியா ஃபெயில்டு ஆகிடுச்சுன்னா இந்த ஏரியா வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. அதை மறந்துடாதீங்க. ஸோ நாளைக்கான ட்ரேடிங் செட்டப் இதுதான். ஒருவேளை இந்த மாதிரி நடந்தது அப்படின்னா கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் அண்ட் மணி மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். நான் ஒரு செபி ரெஜிஸ்டர்டு பர்சன் கிடையாது. நான் சொல்கிற அத்தனையுமே என்னோடய லைவ் எக்ஸ்பீரியன்ஸும் நாலேஜ் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட அட்வைசர் யாராவது இருக்காங்கன்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி பண்ணுறது நல்லது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டார்கெட் ரேஞ்ச் இந்த பியரிஷ் ஹராமிக்கான லெவல் 20,900 வரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. நாளைக்கு ஒருவேளை ஃபர்ஸ்ட் 15 minutes கேண்டில் 21,400 பிரேக் பண்ணி ட்ரேட் ஆக ஆரம்பிச்சதுன்னா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வாங்க நாளைக்கு என்ன நடக்குதுங்கிறத நம்ம லைவில் வாட்ச் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.